மாமான்னு ஏன் சொன்னா, தரகு வேலை பார்க்க புரோக்கர் வேலை பார்க்கிற பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி என்கிற நாட்டுடைய பிரதம அமைச்சர் மிஸ்டர் அங்கிள் நரேந்திர மோடி வா அமெரிக்கா வியாபாரத்தை பண்ணிட்டார். பால் வருது, ஆட்டுக்கறி வருது, மாட்டுக்கறி வரப்போகுது. ஆடையும் மாட்டையும் நம்பி இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் நடுத்தருவுக்கு வரப்போறான். இத பார்லிமெண்ட்ல பேசுங்கன்னா 56 இன்ச்சு மார்பு எங்க அக்கா ஜோதிமணிக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு நானு ரவுடிதான் இன்னைக்கு பில்டப் போறாரு. பதில் சொன்னா என்ன பார்லிமெண்ட் விளக்கம் கொடுக்கணும். எனக்கு ட்ரம்புக்கு என்ன உறவு வந்துச்சு? அவர் சொன்னாரு, நீ ஒருவேளை பொருளை வாங்காட்டா வெனிசுலா அதிபர் மாதிரி உன்னை கடத்துவேன்னு சொன்னாரு. இந்திய பிரதமர் கடத்தின அசிங்கம் இல்லையா? அதனாலதாங்க நான் ஒத்துக்கிட்டேன்னு மோடி ஒத்துக்க வேண்டியது இருக்கு. இந்திய பிரதமரை கடத்துன்னு அமெரிக்காக்காரன் சொன்னா சங் பரிவார் கும்பல்லாம் எங்கள் ஆளு வீரமான ஆளு, எங்கள் ஆளு சுதேசியான ஆளு, எங்கள் ஆளு ஆண்மை உள்ள ஆளு, எங்கள் ஆளு சொந்த பொண்டாட்டியே விட்டுட்டு நாட்டுக்காக வந்தாருன்னு பில்டப் ஏகாம்பரம் புலப்பு என்ன ஆயிரும்? சந்தி சிரிச்சிருமா இல்லையா? ஜோதிபுரத்தில் பிறந்த என் தம்பி அமெரிக்காவுக்கு ஆசை இருக்கு, இங்கிலாந்துக்கு ஆசை இருக்கு, லண்டன் போன ஆசை இருக்கு, ஆஸ்திரேலியா போன ஆசை இருக்கு, சிங்கப்பூர் ஆசை இருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு என் பிள்ளை நல்லா படிக்க வச்சு பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு ஆசை இருக்கா? நடுராத்துல நான் என்ன சுடுகாட்டுக்கு போக முடியாது. காரணம், பீகார் யூபி எங்களை விட 50 ஆண்டு பின்தங்கி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு 50 ஆண்டு முன்னுக்கு இருக்கிறது என்றால் திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் எங்கள் தாய்மொழிகளை பாதுகாத்து உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை கொடுத்ததா? வாரிசு அரசியலே கூடாது என்று மோடியிடம் கேளுங்கள். மூப்பனார் புள்ள ஜி.கே. வாசன் இல்லையா? வாரிசு அரசியலே கூடாது என்று சொன்ன மோடியிடம் போய் கேளுங்கள். அன்புமணி ராமதாஸ் யாருங்கய்யா? ராமதாஸ் பிள்ளை இல்லையா? வாரிசு அரசியலே கூடாதுங்கிற மோடியிடம் கேளுங்கள். நைனா நாகேந்திர புள்ள பாலாஜின்னு ஒருத்தர் வந்துட்டானே, இருக்கானா இல்லையான்னு கேளுங்க. வாரிசு அரசியலே கூடாத மோடின்னு கேளுங்கள். ஜான் பாண்டியன் இருக்காரு, ஜான் பாண்டியனுடைய மனைவி பிரிசிலா பாண்டியன் கட்சியில போச்சாளரா இருக்கிறா இல்லையா? வாரிசு அரசியலே கூடாது என்று மோடியிடம் போய் கேளுங்கள். இந்திய ஜனநாயக கட்சியில பாரிவேந்தர்ங்கிற ஒரு புரட்சியாளர் தலைவரா இருக்காரு, அவருடைய அன்பு மகன் ரவி பச்சமுத்து என்னவா இருக்காரு, அவர் போச்சாளர் இல்லையா? வாரிசு அரசே கூடாது என்று சொல்லிட்டு மோடியிடம் போய் கேளுங்கள். பக்கத்துல புதிய நீதி கட்சி என்கிறக்கூடிய சண்முகம் இருக்காரு, அவர் புள்ள ரவி சண்முகம் இருக்காரு, அவர் யாருன்னு கேளுங்க. வாரிசு அரசியலே கூடாதுன்னு கேட்கிற அண்ணன் பூவை ஜெகமூர்த்தியாரன் கேளுங்க, அவங்க புள்ள தங்கச்சி வக்கீல் இன்னைக்கு நீ மாநில தலைவரா இருக்கணும். ஏண்டா ஒரு டஜன் அழுக்க முதல வச்சுட்டு இருக்கிற அத்தனை பேர் வாரிசா இருக்கான் சொல்றான் வாரிசு அரசியலே கூடாது. சாதியால் திமிரு உண்டு. இந்த நாட்டிலுடைய ஊழல் பணத்தில் கொழுத்து வளர்ந்த ஊழல் ராணியாக இருந்த செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது பியூஷ் கோயல் என்கிற அமைச்சர் சென்னைக்கு வருகிறார். மின்சார ஒப்பந்தம் குறித்து பேச வேண்டும். இந்தியாவுடைய மின்சாரத்துறை அமைச்சர் வருகிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆகிறது. 4வது நாள் பத்திரிகையாளர்லாம் கூட்டி இந்தியாவின் மின்சாரத்துறை அமைச்சர் வந்திருக்கிறேன், செல்வி ஜெயலலிதா தூங்கி கொண்டிருக்கிறார், 4 நாளாக அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று பேட்டி கொடுத்த பியூஷ் கோயல் வர்றாரு. வந்துட்டு எடப்பாடி முதலமைச்சர் தாங்க, ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக நான் தான் நடத்துகிறார். எடப்பாடி முதலமைச்சர் தாங்க, ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையை யார்? அன்புமணி ராமதாஸோடு நான் தாங்க நடத்துவேன். எடப்பாடி முதலமைச்சர் தாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தையை ஜி.கே. வாசன் நடத்துவேன். அதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆழ்வார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி அங்க வைத்திருக்கிற மோடி கூட்டணிக்கு ஆட்சி அமைத்தால் ஆளப்போகும் டெல்லிக்காரன் நமக்கு எஜமானாக டெல்லிக்காரன் ஒருபோதும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது என்பதுதான் திராவிடம் வென்றாக வேண்டும். பெருநாயக்கம் வாழ் கிராம மக்களுக்கும் வியாபாரி பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளுக்கும் பெரியாருடைய பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வென்றாக வேண்டும் திராவிடம், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழ்நாடு, வென்றாக வேண்டும் தமிழ்நாடு, அதற்கு ஒன்றாக வேண்டும் திராவிடம் என்கிற தலைப்பில் இந்த கூட்டத்துடைய பொருள் குறித்து எனக்கு முன்பு பேசிய பல தோழர்கள் பல்வேறு கருத்துக்களை பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ கோவைக்கு உட்பட்ட இந்த கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தனது பிரச்சாரத்தை தந்தை பெரியார் திராவிட கழகம் தொடங்கி வைத்திருக்கிறது. வருகிற தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை தான் தொடங்கி வைத்திருக்கிறது. இது தேர்தல் காலம் என்பதால் அதிலிருந்தே தொடங்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தல் வந்தது. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் பெருமரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்ட போதும், பக்கத்தில் பெருமரியாதைக்குரிய டிஆர்எஸ்என் அவர்கள் போட்டியிட்ட போதும் எங்களுடைய நகர் கழகத்தின் செயலாளர்கள், ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் இந்த மக்கள் மன்றத்தில் வாக்கு கேட்டு வந்தார்கள். நீங்கள் வாக்களித்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரும், நாங்கள் உங்களுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் செய்வோம் என்று எங்கள் அண்ணன் அறிவரசு அவர்களும், எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரிய விஸ்வபிரசாத் அவர்களும், அண்ணன் கார்த்தி அவர்களும், அண்ணன் சுரேஷ் அவர்களும் மக்கள் மன்றத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வந்தோம். ஆனால் கோவை மக்கள் 10 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தது.
அதே நிலைப்பாடோடு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து நாங்கள் வாக்கு கேட்டு வந்தோம். பக்கத்தில் எங்களுடைய கழகத்திலே துணை பொதுச் செயலாளர் ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்களை ஆதரித்து வாக்கு கேட்டு வந்தோம். எதிர்முகாமில் ஒரு மரியாதைக்குரிய ஆடு என்று அன்போடு அழைக்கப்படுகிற அண்ணாமலை அவர்களை வாக்கு ஆதரித்து இருக்கிற சன் பரிவார் பல பேர் வாக்கு கேட்டு வந்தார்கள். அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வாக்களித்தால் இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சராக நரேந்திர மோடி வருவார். நரேந்திர மோடி வந்தால், நாட்டின் பிரதம அமைச்சராக நரேந்திர மோடி வந்தால் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் கொடுப்போம். கோயம்புத்தூருக்கு மெட்ரோவை கொடுப்போம், கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுப்போம், இங்க இருக்கிற ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் விலக்கு கொடுப்போம் என்று பிரச்சாரம் செய்தார். நாங்களும் வாக்கு கேட்டு வந்தோம். 10 தொகுதியிலும் நாங்கள் தோற்றோம். ஆனால் தோற்றுவிட்ட பின்பு என்றாவது ஒரு நாள் இந்த மக்கள் மன்றத்தில் பெருநாயக்க பாளையத்திலிருந்து தான் கேட்கிறேன், எங்களுடைய நகர்கழகத்தின் செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய விஸ்வபிரசாத் அண்ணன் அவர்களை சாலைகளில் நீங்கள் பார்க்காத நாள் உண்டா? மக்கள் தொண்டிற்காக வீடு வீடாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை தோற்கடித்தீர். ஆனால் விஸ்வபிரசாத் அவர்களோ அண்ணன் சுரேசன் அவர்களோ அண்ணன் அறிவரசன் அவர்களோ வீதி வீதியாக வந்து நின்றார்களா இல்லையா? ஏனென்றால் அவர்கள் வாக்கு கேட்டது எங்கள் முதலமைச்சர், எங்கள் தலைவர் ஆட்சி வர வேண்டும் என்று. ஆட்சி வந்தது, தெரு தெருவாய் நின்று மக்களுக்காக சேவை செய்தோம். அண்ணாமலையும் வாக்கு கேட்டு வந்தார், அவர் தோற்றார். ஆனால் நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி வந்தார் அல்லவா? நரேந்திர மோடி ஆட்சி தானே, என்னைத்தான் தோற்கடித்தீர். ஆனால் எங்கள் பிரதமருக்காக என்று ஒரு நாளிலாவது இந்த தெருக்களில் சங் பரிவார் கும்பலை, அந்த கலவர கும்பலை நீங்கள் பார்த்ததுண்டா? அவர்கள் நோக்கம் வெற்றியை வைத்துக் கொண்டு கலவரம் செய்வது. எங்கள் நோக்கம் தோல்வியை கொடுத்தாலும் மக்கள் பக்கம் நின்று போராடுவது, மக்களுக்காக பேசுவது, மக்கள் முன்னேற்றத்தில் நிற்பது. அதுதான் திராவிட மாடல். தமிழ்நாட்டுக்கு வந்த பெரும் மரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், இரட்டை இன்ஜினுக்கு நீங்கள் வாக்களித்தால், இரட்டை இன்ஜின் ஆட்சி அமைந்தால், தமிழ்நாட்டிலும் எங்கள் தலைமையிலான இந்த ஆட்சி அமைந்தால் நாங்கள் இதை செய்வோம். அப்படி என்றால் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் இதை செய்ய மாட்டோம். தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் உங்கள் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை கொடுக்க மாட்டோம். தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் பள்ளி குழந்தைகள் பசிக்கு அழுகிற பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கிற உணவுக்கான நிதியை கொடுக்க மாட்டோம். நீங்கள் தமிழர்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் கோவைக்கு வர வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான பணத்தை கொடுக்க மாட்டோம். தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் மதுரையில் வந்திருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான திட்டத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள், இரட்டை இன்ஜின் ஆட்சி வர வேண்டும் என்றால் எங்களுக்கு வாக்களிங்கள் என்று இருமாப்போடு சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி எங்கே? 10 தொகுதியிலும் கோவை எங்கள் தோற்கடித்தாலும் வாக்களிக்காத மக்களும் இந்த ஆட்சி ஏன் வாக்களிக்கவில்லை, இந்த ஆட்சிக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று வெட்கப்படுகிற அளவுக்கு திட்டங்களை கொடுக்கிறேன் என்று சென்னையை விட்டு முதலில் கோவைக்கு வந்து நின்று கொரோனா நோயாளிகளை பார்த்து உலகமே அஞ்சுகிற அந்த நோயை கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை, மக்களுக்காக நான் நிற்கிறேன், நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றாலும் இந்த கோவையின் வளர்ச்சியில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய அன்பு தலைவன் உங்கள் பிள்ளை நிற்கிறேன் என்று நின்று இந்தியாவின் மான்செஸ்டர் என்று நாம் அழைக்கிற கோவைக்கு சென்னைக்கு அடுத்தபடியான நிதிகளை கொடுத்து, நாம் கொண்டாடுவதற்கு நூலகத்தை கொடுத்து, நாம் கொண்டாடுவதற்கு பாலங்களை கொடுத்து, நாம் கொண்டாடுவதற்கு திட்டங்களை கொடுத்து, இங்கு அத்தனை திட்டங்களை கொடுத்து வந்து இன்று சமூக மேம்பாட்டில் அன்பு கொண்ட கோவை வாழ் மக்கள் அவர்களுக்கு உங்கள் ஒரு பேரன்போடு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் தொழில் நகரத்தை விட மனிதர்கள் வாழ தகுதியான புறநகர்கள் வளர்ச்சியான உங்கள் கண்ணு கட்டிய தூரம் லேஅவுட் இருக்கும். எந்த ஊரில் பிறந்தாலும் இந்த ஊரில் குடிகொள்ளலாம் என்று இந்த 5 ஆண்டில் மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால் கோவையை மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு அழகான ஊராக்கி இந்த ஊரில் போய் குடிகொண்டால் உங்களுக்கான கல்வி கிடைக்கும், உங்களுக்கான வருமானம் கிடைக்கும், உங்களுக்கான சமூக நல்லிணக்கம் கிடைக்கும். விரும்பிய கடவுளை நீங்கள் தொழலாம், விரும்பிய மொழியை நீங்கள் பேசலாம், விரும்பிய உணவை நீங்கள் உண்ணலாம். உங்கள் கடவுளை நீங்கள் தொழுவதற்கும், உங்கள் மொழியை நீங்கள் பேசுவதற்கும், உங்கள் உணவை நீங்கள் சமைப்பதற்கும் ஒரு சமூக வாழ்வை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று இந்தியாவில் வாழ தகுதியான வளர்கிற நகர பட்டியலில் 28வது இடத்தில் இந்த கோவையை 4வது நகரமாக மாற்றிய பெருமை எந்த கோவை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை புறக்கணித்ததோ அந்த கோவைக்கு வந்து திட்டத்தை கொடுத்த அந்த முதலமைச்சர் தான்
மீண்டும் வர வேண்டும் என்று இன்றைய கூட்டத்தில் பெரியாரின் பெருந்தொண்டர்கள் கங்கணம் வெட்டி கொண்டு பிரச்சாரம் செய்கிறோம். அன்பு கொண்ட இந்த மக்களிடம் ஏன் திராவிடம் வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அமுதாஸ் இங்கே மூடியாச்சு, கடை வியாபாரம் இன்னைக்கு அவர்களும் நாங்கள் மன்னிப்பு வேண்டிக் கொள்கிறோம். ஏன்னா 10-11 மணி உங்களுக்கு வியாபாரம் நடக்கு. இன்னைக்கு இந்த கூட்டத்தினால உங்களுக்கு ஒரு சிக்கல் மூடி இருக்கீங்க. பேசுகிற தொடர் பணியாளருக்குரிய செந்தில்கள் அவர்கள் சொன்னார்கள், அதை தொட்டுவிட்டு போனார்கள். நேரம் மிகுதியால் அவருக்கான நேரத்தை எனக்காக கொடுத்து அமர்ந்திருக்கிறார். இந்திய வரலாற்றில் இந்தியாவில் இதுவரை சுதந்திர இந்தியாவில் we the people of India, இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்கான ஆட்சி ஆளுகிறோம். இனிமேல் இங்கிலாந்திலிருந்து எங்களுக்கு வரியை போடாதீர்கள். இனிமேல் இங்கிலாந்துடைய அரசி இங்கிலாந்துடைய அரசர்கள் இங்கிலாந்துடைய கவர்னர்கள் எங்களுக்கான சட்டத்தை போடாதீர்கள். நாங்கள் எங்களுக்கான சட்டத்தை தீட்டிக் கொள்கிறோம். எங்களுக்கான வரியை நாங்கள் போட்டுக் கொள்கிறோம். இது குடியரசு நாடு, இது சுதந்திர நாடு என்று 76 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் நிதிநிலை அறிக்கையை வாசித்து முடித்த பின்பு நாட்டின் பிரதம அமைச்சர் எழுந்து அந்த நிதிநிலை அறிக்கைக்கு விளக்கம் கொடுத்து, இதனால் இவ்வளவு பணம் ஒதுக்குகிறேன், இதனால் இந்த பணம் இங்கு போக போகிறது, இந்த பணத்தை வைத்துக் கொண்டு காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லை, ஓடாய் உழைக்கிற சாமானிய தோழனுக்கும், பசிக்கு அழுகிற குழந்தைக்கும், செருப்பாய் தேய்ந்து உழைக்கிற சாமானிய மக்களுக்கும், பெரும் செல்வந்தர்களுக்கும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், மதச்சிறுபான்மை மொழிச்சிறுபான்மை மக்களுக்கும், பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும், மகளிருக்கும் மங்கைக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஓடுகிற வண்டிக்கும் எரிகிற விளக்குக்கும் இதுதான் வரி என்று இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும், விளக்க வேண்டும். அதுதான் நடைமுறை. ஆனால் 76 ஆண்டு கால நடைமுறையை இந்த ஆண்டு இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் அமெரிக்காவின் அடிவருடி, அமெரிக்காவின் அடிமை, 56 இன்ச்சு மார்புக்கு சொந்தக்காரர் நரேந்திர மோடி என்கிற அந்த மாமனிதன் வெக்கி தலைகுனிந்து அவையை விட்டு ஓடிவிட்டார். ஓடிட்டு நேர அவங்க மாமா, அவங்க மச்சான் ட்ரம்புக்கு போன் பண்ணி, பத்தியா 76 வருஷமா ஜவஹர்லால் நேரு பண்ணாதத, குல்சாரி நந்தா பண்ணாதத, இந்திரா காந்தி பண்ணாதத, மொராஜி தேசாய் பண்ணாதத, ஐகே குஜ்ரால் பண்ணாதத, விபி சிங் பண்ணாதத, ராஜீவ் காந்தி பண்ணாதத, எங்க முதலாளி எங்க எஜமா வாஜ்பாய் பண்ணாதத, உங்களுக்கு ஆதரவா இருந்தா கூட கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவா இருந்த மன்மோகன் சிங் பண்ணாதத இன்னைக்கு நான் பண்ணனா இல்லையா? மோடி மாமா, நான் ட்ரம்ப் மாமா பண்ணனா இல்லையா? அதனால எனக்கு நீ விசுவாசமாயிருன்னு ஒரு போன்ல ட்ரம்ப்கிட்ட பேசுறார். தோழர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அமெரிக்காவுடைய சந்தை வந்தால் என்ன ஆகும்? இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் அவைக்குள் வந்திருந்தால் காங்கிரஸ் பேர் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பொதுவுடைமை இயக்க தோழர்களும் வாங்க ஏன் அமெரிக்காவோட அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னு கேட்பாங்க. என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்க? இங்க சைவப்பால் வரும். சைவப்பால்னா என்ற மாட்டின் மடியிலிருந்து வந்தால் அசைவப்பால், எந்திரங்கள் உற்பத்தி பண்ணால் அது சைவப்பால். சைவப்பால் 25 ரூபாய்க்கு இங்க விற்கும். மக்காச்சோளம் 10 ரூபாய்க்கு வீரபாண்டி பிரிவுலையும் சர்க்கா சாமக்குளத்திலையும் அத்தியபாலத்திலையும் என் அண்ணனும் என் அம்மாவும் என் அப்பனும் வெம்பாடுபட்டு கண்ணச்சத்தை தொங்க குளிரை பாதுகாத்து, பனியை பாதுகாத்து, வெயிலை பார்த்து, தண்ணி கட்டி ஒரு மக்காச்சோளத்தை கொண்டு வந்து கடைக்கு 50 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா, அமெரிக்காவில இருந்து டெக்சாஸ்ல இருந்து 25 ஓவாவுக்கு வரும். பக்கத்தில் எழுதி வச்சிருப்பாங்க அமுதா ஸ்டோர்லயே 25 ரூபாய் மக்காச்சோளம் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கு. 50 ரூபாய் மக்காச்சோளம் அத்திபாளையத்துல வந்திருக்கு. வாங்குற ஜோதிபுரத்து ஆளு பாப்பாரு, அமெரிக்காவில இருந்து 25 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த அத்திபாளையத்துக்காரன் கொழுப்ப பாரு 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான். கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்பான்ல. நம்ம வாங்குறவனு மக்காச்சோளம் தானே, அது அமெரிக்கால இருந்து வந்தானே, அத்திபாளையத்துல தானே, வாங்கிடுவோம். 50 ரூபா அத்திப்பாளைய பொருள் அப்படியே இருக்கும். அமெரிக்கால இருந்து 25 ரூபா அத்திப்பாளையத்து மக்காச்சோளம் விற்பனை ஆயிரும். அந்த அத்திப்பாளையத்துல இருந்து 50 ரூபாக்காரன் 1 ஏக்கர் நிலத்தை வச்சு 2 மாடை வச்சு 5-6 பிள்ளைகளை பெத்து அவங்கள கரை சேர்த்து ஆண்டாண்டா ஏறு ஓட்டி காக்கா விரட்டி சிறுக சேர்த்து 1 ஏக்கர் நிலத்துல 1 மூட மக்காச்சோளத்தை வித்துதான் வயிறு பிழைக்கணும். வருஷத்துக்கு 50,000 கிடைச்சா பெருசு. அவன் சாமானிய விவசாயி. வரிய கட்டி குடிக்கிற சாராயத்திலையும் போடுற துண்டுலையும் நெத்தி பொட்டுலையும் தோடலையும் தொங்காட்டானையும் முடி வெட்டும் போது கழிப்பற போறதுக்கு வடியை கட்டி 1 மூட்டை மக்காச்சோளத்தை உற்பத்தி பண்ணி 50 ரூபாய்க்கு விற்பான். அமெரிக்கா முதலாளி இந்தியாவுக்கு வரி கட்ட மாட்டான், உடைக்க மாட்டான். இந்திய நாட்டுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவான்னா, அவன் நாட்டுல
2000 ஏக்கர் நிலத்தை வச்சு 100-200 டிராக்டர் வச்சு உற்பத்தி பண்ணி பலாயிரக்கணக்கான மூடை மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணும் போது ஒரு மூட்டை உற்பத்தி பண்ண அந்தோணிசாமிக்கும் சுரேஷ்குமாருக்கும் 50 ரூபாய்க்கு வித்தா தான் கட்டுப்படியாகும். ஆனா இங்க 2000 ஏக்கர் வச்சவனுக்கு 1 ரூபாய்க்கு வித்தாலும் கட்டுப்படியாகும், 25 ரூபாய்க்கு விற்பன்னு சந்தையை திறக்கிறான். இந்த நரேந்திர மோடி இந்த நாட்டை தரகு வேலை பார்த்த மாமான்னு ஏன் சொன்னா, தரகு வேலை பார்க்க புரோக்கர் வேலை பார்க்கிற பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிங்கிற நாட்டுடைய பிரதம அமைச்சர் மிஸ்டர் அங்கிள் நரேந்திர மோடி வா அமெரிக்கா வியாபாரத்தை பண்ணிட்டார். பால் வருது, கறி வருது, ஆட்டுக்கறி வருது, மாட்டுக்கறி வரப்போகுது. ஆடையும் மாட்டையும் நம்பி இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் நடுத்தருவுக்கு வரப்போறான். இதை பார்லிமெண்ட்ல பேசுங்கன்னா 56 இன்ச்சு மார்பு எங்க அக்கா ஜோதிமணிக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு நானு ரவுடிதான் இன்னைக்கு பில்டப் போறார். நாங்கள் கேட்பது, இந்த நாட்டுடைய சந்தை பொருளாதாரத்தை பால்படுத்தி விட்டாய், இதற்கு பதில் சொல்லு கேட்கிறோம். பதில் சொன்னா என்ன? பார்லிமெண்ட் விளக்கம் கொடுக்கணும். எனக்கு ட்ரம்புக்கு என்ன உறவு வந்துச்சு, அவர் சொன்னாரு, நீ ஒருவேளை பொருளை வாங்காட்டா வெனிசுலா அதிபர் மாதிரி உன்னை கடத்துவேன்னு சொன்னாரு. இந்திய பிரதமர் கடத்தின அசிங்கம் இல்லையா? அதனாலதாங்க நான் ஒத்துக்கிட்டேன்னு மோடி ஒத்துக்க வேண்டியது இருக்கு. இந்திய பிரதமரை கடத்துன்னு அமெரிக்காக்காரன் சொன்னா சங் பரிவார் கும்பல்லாம் எங்கள் ஆளு வீரமான ஆளு, எங்கள் ஆளு சுதேசியான ஆளு, எங்கள் ஆளு ஆண்மை உள்ள ஆளு, எங்கள் ஆளு சொந்த பொண்டாட்டியே விட்டுட்டு நாட்டுக்காக வந்தாருன்னு பில்டப் ஏகாம்பரம் புலப்பு என்ன ஆயிரும்? சந்தி சிரிச்சிருமா இல்லையா? அதுக்கு ஓடி ஒளிஞ்சு இந்திய வரலாற்றில் யாரும் செய்யாத துரோகத்தை நரேந்திர மோடி கும்பல் செய்திருக்கிறது. அதனால்தான் நாங்கள் அந்த கும்பலை தோலுரிக்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறோம். இது ஒரு பக்கம். வென்றாக வேண்டும் திராவிடம். ஏன் வென்றாக வேண்டும்? அன்பு கொண்ட மக்களே, கோவை என்கிற ஊர் நான் போகிற பக்கமெல்லாம் பதிவு செய்கிற ஊர். கோவை என்கிற மண் ஒரு மன்னர்களால் எப்போதும் ஆளப்பட்ட மண் இல்லை. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டபோது கூட கோவை என்கிற மண் குறுநில மன்னர்களால் பல பேரால் ஆளப்பட்ட மண். திராவிடம் என்கிற மொழிக்கு, திராவிடம் என்கிற மொழி குடும்பத்திற்கு, திராவிடம் என்கிற இன வரையறைக்கு ஒரு வரையறை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த திராவிட இனத்தின் தாய் நிலமாக கோவை என்கிற மண் தான் இருக்கும். கொங்கணி என்கிற வழக்காரை கொண்டு களி கன்னடம் என்கிற கன்னடத்தையும், நம் சுந்தர தெலுங்கையும், இதே ஊட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய பாலமலைக்கு மேலே என் மக்கள் பேசுகிற அந்த மலையாளம் என்கிற நம்முடைய தமிழி மொழியை தாய்மொழியாக கொண்டு பாலமலையிலும் ஆனைக்கட்டையிலும் அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் பேசுகிற நம்முடைய ஆதி தமிழையும் கொண்டிருக்கிற 4 மொழிகளை பேசுகிற ஊர் இந்த ஊர். இந்த ஊருக்குள்ளதான் நம்ம ஏன் திராவிடர், ஏன் திராவிடமா நிக்கிறோம், ஏன் தமிழ்நாட்டை பாதுகாக்க பேச வேண்டிய தேவை வந்திருக்கு, ஏன் இன்றைய நிலையில் இது தேவைப்படுகிறது? அன்பு கொண்ட மக்களே, தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிற போது தோழர்களிடம் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது, ஒப்பீட்டு அரசியலை நாம் எடுக்க வேண்டும், தர்க்க அரசியலை நாம் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு எங்க ஊர் போலீஸ்காரோட சண்டை இருக்கு, ஆமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு எங்க தெருக்கல்ல டிச் எடுக்கல, ஆமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா வாத்தியார் சரியா சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஆமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு பஸ்ல ஏறினா கண்டக்டர் உதாசனப்படுத்துறாரு, ஆமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு சில தெருக்கல்ல சாதிய திண்டாம இருக்கா, ஆமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு சில இடங்கள்ல கோயில் மோதல்கள் இருக்கா, ஆமா இருக்கு, இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் மனிதர்கள் தோன்றிய போதே இருக்கிறது. நான் இந்த சாதிக்காரங்கிற ஆணவ திமிரம், நான் இந்த கோயிலை கும்பிடுகிறேன் பெரும்பான்மைவாதம், நான் இந்த மொழிக்கு சொந்தக்காரன் பெருமையும், நான் எத்தனை பெரிய பணக்காரன் தெரியுமா என்ற பெருமையும் 2000 ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் கொட்டி 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 கிடக்கிறது. அப்படி கொட்டி 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 கிடந்தாலும் தமிழ்நாடு நாங்கள் இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர் என்கிற பெருமிதத்தோடு நிற்கிறோம் என்றால் அதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. நான் எல்லா இடமும் சொல்வதுண்டு, பல தோழர்கள் இருக்கீங்க, இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத பக்தர்கள், நெத்து நிறைய திருநீரோடு, நெத்து நிறைய குங்குமத்தோடு, நரைத்த முடி இருந்தாலும் என்னுடைய அப்பன் ஐயப்பன், என்னுடைய அப்பன் முருகன், என் பெருமாள் என்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு போய் வட இந்தியாவில் ஒரு சாமானிய சைவன், ஒரு சாமானிய சைவத்தை பார்க்கிறவன், சாமானிய சிவனை கும்பிடுகிறவன், முருகனை கும்பிடுகிறவன், சாமானிய பெருமாளை கும்பிடுகிறவன் இருக்க முடியுமா என்றால் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆந்திராவை தாண்டினால் நாம் கற்சிலையாய் வணங்குகிற, சிலை வடித்து வணங்குகிற, உளியால் வடித்து வணங்குகிற பிள்ளையார் அங்கு இல்லை. நாம் அழகுற பார்த்து
அந்தி மிதிச்சு அருந்ததி பார்த்து சிலையை வடித்து கும்பாபிஷேகம் செய்து கும்பிடுகிற முருகன் சிலை அங்கு இல்லை. நீங்கள் கண்ணை வைத்து நெத்தியை வைத்து நாமத்தை போட்டு என் உயிர் நெத்தியில் இருக்கிறது, என் உயிர் மூச்சில் இருக்கிறது என்று கொண்டாடுகிற அத்வைதமோ இங்க இருக்கக்கூடிய வைணவ கடவுளாக இருக்கக்கூடிய நம் பெருமாள் ஆந்திராவுக்கு மேலே இல்லை. ஆந்திராவுக்கு மேல போயிட்டா அங்க இருக்கக்கூடிய சிலைகள்லாம் பொம்மையான சிலைகள். நம்முடைய சிலைகள், நம்முடைய சிற்பிகள் சிறுக 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 செதுக்கி கண் கொடுத்து உயிர் கொடுத்து உங்கள் நம்பிக்கையும் என்னுடைய இயற்கையும் சேர்த்து வணங்குகிற சிலைகளாக இருக்கிறது. அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா, இன்னைக்கு நடக்கிற யுத்தம் என்பது ஆரிய திராவிட யுத்தம் என்று ஏன் சொன்னோம்? பெருமரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்கள் சொன்னார்லவா, இந்த அரசு இந்துக்களுக்கான அரசா என்றால் ஆம் இந்துக்களுக்கான அரசு. இந்த அரசு இஸ்லாமியருக்கான அரசா? ஆம் இஸ்லாமியருக்கான அரசு. இந்த அரசு கிறிஸ்தவர்களுக்கான அரசா? ஆம் கிறிஸ்தவர்களுக்கான அரசு. இந்த அரசு கடவுள் இல்லை என்று சொல்வதற்கான அரசா? ஆம் அவர்களுக்கான அரசும் தான். இந்த அரசு மக்களுக்கான அரசாக இருக்கிறது. ஏன் மக்களுக்கான அரசா இருக்கிறது? ஒரு ஒப்பீட்டை கொண்டு வர வேண்டுமா இல்லையா? இங்கே கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருக்கம்ல, கிறிஸ்துமஸ் திருவிழா போச்சுல, டிசம்பர் 25 மேரி கிறிஸ்துமஸ். இந்த இங்க இருக்கிற இந்துக்கள் என்று நம்புகிற நீங்கள் எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, உங்க நண்பர்களுக்கு, கிறிஸ்தவத்தை தழுவுகிற மக்களுக்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ் எத்தனை பேர் சொல்லி கை தூக்குங்க. அப்படியே திரும்பி பாருங்க, கை போடலாம். கூட்டத்துல முக்கால்வாசி பேர் எந்த கூட்டத்துல? பெரியாரின் பெருந்தொண்டர்கள், கடவுள்னு சொன்ன பெரியாரின் படத்தை போட்டு கூட்டத்துல ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொன்னோம். கிறிஸ்தவங்க என்ன? இயேசுதான் இந்த கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார், கடவுளின் தூதுவராக இறை தூதுவர் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நம்புகிற மக்கள் வாழுகிற நாட்டிற்கு கடவுள் இல்லை என்று சொல்ற மக்கள் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொன்னமா இல்லையா? ஆனா வட இந்தியாவில் என்ன பண்ணா, தேவாலயத்தை அடிச்சு நொறுக்குனானா இல்லையா? இதுதான் கடவுள் இல்லை என்று சொன்னவன் எவனும் கோயில் சிலையை உடைத்ததில்லை. அதற்கு மாறாக கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் தான். அன்பு கொண்ட பெரியவர்கள் பல பேர் இங்க இருக்கிறீர்கள், கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இங்க இருக்கிறீர்கள். நான் எல்லா இடத்திலும் பதிவு செய்து உண்டு. மார்கழி மாதம் முடிந்த பிறகு ஐயப்பன் சிலைக்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டு பள்ளி கட்டும் சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மத்த என்று நடந்து போய் நம்ம அப்பன் ஐயப்பனை பார்ப்போம். இந்த ஐயப்பனை பார்க்கிற பழக்கம் ஜோதிபுரத்துக்கும் தோளம்பாளையத்திற்கும் இப்போது இருந்ததா என்றால் இப்போது இருந்ததில்லை. 600 ஆண்டுகளுக்கு முன்பே என் ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போய்விட முடியாதா? மேலே இருக்கிற பாலமலை பெருமாள் கோயிலுக்கு போய்விட முடியாதா? என் திருவண்ணாமலையிலான தென்னாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவாக இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய்விட முடியாதா? அறுபடை வீடு கொண்டிருக்கிற என் அப்பன் முருகனை பார்த்து விட முடியாதா என்று ஏங்குகிற போது என் அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு வெளியில் நின்று கோயில் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டான். ஒரு பழமொழி சொன்னான், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொன்னான். ஆமான்னு எல்லாம் நம்பினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கோயிலுக்குள்ள வராதடா, கோபுரத்தை மட்டும் கும்பிடுறா, கோடி புண்ணியம் சொல்லி கொடுத்தான். எல்லாம் அமைதியா போனான். கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் தான் கேட்டார், கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாவே கோடி புண்ணியம்னா கோயிலுக்குள்ள போனா எவ்வளவு புண்ணியம்டான்னு கேட்டார். கேட்டதும் நிறுத்தல. இன்னைக்கு உங்க வீடுகள்ல இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு கருப்பு சட்டையை போட்டுட்டு மாலை போட்டுட்டு நடந்து போற ஒவ்வொரு அண்ணன்ட்டையும் தம்பிட்டையும் கேளுங்க, உங்க சாதியில, அது எந்த சாதியாவனா இருக்கலாம், உங்க சாதியில உங்க ஊர்ல உங்க தாத்தா யாராவது குருசாமியா இருந்தாரா கேளுங்க, பதிலே வராது. குருசாமின்னா 18 வருஷம் கோயிலுக்கு போயிருக்கணுங்க. இப்பதாங்க எங்க அப்பா போறாரு, அப்பா அப்பதாங்க குருசாமி ஆயிருக்காரு. அப்பாவுக்கு அப்பா அவர் 1 வருஷம் போனாருங்க, அதுக்கு முன்ன போகிற வாய்ப்பு இல்லைங்க. ஏன் போகிற வாய்ப்பு இல்லை? ஐயப்பன் கோயிலுடைய சிறப்பை காலார செருப்பு போடாமல் நடந்து போய் ஐயப்பனை பார்ப்பது தானே. இன்னைக்கு கார் வந்துருச்சு, பிளைட் வந்துருச்சு, ரயில் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு, உடனுக்குடனே போறோம், ஒரு நாள் மாலை போட்டு வந்துடுறோம். ஆனால் 40 நாள் தவம் இருந்து காலையில் எந்திரித்து அதிகாலை எந்திரித்து பூசி மெழுகி உடல் முழுக்க சந்தனத்தையும் புதியும் பூசி என் ஐயப்பனுக்காக விருந்திருக்கிறேன் என்று தவம் இருந்து விரதம் இருந்து தானே ஐயப்பனை பார்க்க வேண்டும். அந்த ஒழுக்கம் என்று சொல்லுகிற, அந்த சுய கட்டுப்பாடு என்று சொல்லுகிற அந்த சுய ஒழுக்கம் எனக்கு இருந்ததா இல்லையா? ஐயப்பன் தொழுதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? ஏன் என் தாத்தா போலேன்னா, அன்பு கொண்ட பெரியவர்களே, ஏன் தாத்தா போலேன்னா தாத்தாவுக்கு ஆசை இருந்துச்சு, தாத்தாவுக்கு விருப்பம் இருந்துச்சு. ஆனா ஐயப்பன் கோயிலுக்கு கேரளாங்கிற ஊர்ல ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம்னா, ஐயப்பன் கோயில் சுற்றிக்கூடிய 4 தெருல கிழக்கு வீதி, மேற்கு வீதி, வடக்கு வீதி, தெற்கு வீதியில நாய் நடக்கலாம், நரி நடக்கலாம், பன்னி ஓடலாம், எரும மாடு ஓடலாம்,
அணில் ஓடலாம். ஆனா கருப்பா கண்ணச்சத தொங்குற என் ஐயப்பனை கும்பிடுகிற பக்தன் போனால், அவன் பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தால், அவன் ஒடுக்கப்பட்டவனாக இருந்தால், அவன் எந்த சாதியும் தெரியாது, கருப்பா இருக்கக்கூடிய இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் போனால் வீதி தீட்டு பற்றும், அதனால வராதடான்னு சொன்னான். எல்லாம் அமைதியா இருந்தான், எல்லாம் அமைதியா இருந்தான். அத்வைதம் துவேதம் என்று பாடுகிற கோயில் குறுக்கலாம், அது ஆச்சாரம் என்றார், அது பழக்க வழக்கம் என்றார். நீ ஏன் அங்கு போறேன்னு கேட்டான். நீ போனா தீட்டுப்பட்டுமேன்னு சொன்னா. ஆனா கடவுள் என்று சொன்ன பெரியார் கிளம்பி கேரளாவுக்கு போனாரு. போய் சொன்னாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த இறைவன் என்னை படைத்தார் என்று நான் நம்பல. இந்த இறைவனிடம் கையேந்தி என் இறைவா குடு என்று கேட்டால் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் என் அண்ணன், என் தம்பி, என் சாமானிய மக்கள் நம்புகிறான். அந்த இறை எனக்கு வணக்கம் கொடுக்கும், நான் வணங்கினால் அது எனக்கு நல்ல உயிரை கொடுக்கும், நல்ல வாழ்வை கொடுக்கும், நல்ல பேர் உதவி பண்ணும் என்று அவன் நம்புகிறான். அவன் நம்புகிற போது அவன் நம்பிக்கையை யாரடா தடுப்பதென்று போராடினார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 100 நாள் போராட்டம், 2 ஆண்டு காலம் சிறை, மீண்டும் கைது, மீண்டும் சிறை என்று தொடர்ச்சியாக 2 ஆண்டு காலம் தந்தை பெரியார் போராடிய பின்புதான் இந்தியாவில் முதல் முறையாக கேரளாவில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. கோயில் தெருக்களில் இனிமேல் கோயில் தெருக்களில் சாதியின் பெயரால் belong to backward class, belong to scheduled class, belong to scheduled tribe, இவன் பிற்படுத்தப்பட்டவன், இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று எதன் பெயராலும் மறுத்தால் அது சட்டவிரோதம். அப்படி தடுப்பவனை கைது செய்யலாம் என்று கேரள அரசு சட்டம் போடுகிறது. அப்புறம்தான் அன்பு கொண்ட தாய்மார்களே, பள்ளி கட்டும் சபரிமலைக்கென்று கிழவன் பெரியார் உரிமை வாங்கி கொடுத்த பின்புதான் தமிழர்கள் கருப்பு சட்டையோடு போய் ஐயப்பனை மட்டுமில்ல, நம் ஏறுகுண்டவாடா நம்முடைய பெருமாள் திருப்பதியும் போய் வணங்கணும். திருவண்ணாமலை இருக்கக்கூடிய நம்முடைய தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு இறைவா போற்றி இருக்கிற சிவனை வணங்கணும். நம்ம முருகன் மலையில் இருக்கக்கூடிய நம்ம மருதமலையா இருக்கு, மருதமலை இருக்கக்கூடிய நம்ம அப்பன் முருகனையும் வணங்கணும். அதுக்கு முன்னாடி எந்த பேக்வர்ட் கிளாஸுக்கும் எந்த ஷெட்யூல் கிளாஸுக்கும் 1925க்கு முன்பு கோயிலுக்கு போகிற பழக்கம் இல்லை. அதற்கு மாறாக பெரியார் என்கிற கிழவன் வந்துதான் கடவுளை போய் வணங்குகிற உரிமையை வாங்கி கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம். அது வரலாற்று. இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் சொல்றானே, சங்கி கும்பல் உட்கார்ந்து விவாதங்களை பேசலாம். 2.5 லட்சம் கோயில் இருக்குங்க, ஆனா ஓட்டம் மட்டும் திமுகவுக்கு போறாங்க. தெரு தெருவா மாரியம்மன் கோயில் இருக்கு, கோணியம்மன் கோயில் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய தண்டு மாரியம்மன் கோயில் இருக்கு, பிளேக்கு மாரியம்மன் கோயில் இருக்கு. இவனுக்கு வரலாறு தெரியாது. இந்த வரலாற்றை பேச வேண்டிய நிலை இருக்கிறது. நான் சொன்னேன்லவா, கோவைங்கிற ஊர் எப்போதும் யாருக்கும் கட்டுப்பாடாக இருந்ததில்லை. காரணம், கோவைங்கிற ஊருக்கு மாமன்னர்கள் மன்னர்கள் யார் தெரியுமா? அன்பொழுக்கக்கூடிய தெய்வ பக்தை நேசிக்கிற ஜோதிபுரத்தை வாழுகிற இந்து முன்னணி தோழர்களே, பெருநாயக்கம் பாளையத்தில் நாங்கள்லாம் கெத்திருந்து சொல்கிற பெரிய மரியாதைக்குரிய சங்கிகளே, நீங்கள் வணங்குகிற தண்டு மாரியம்மன், நீங்கள் வணங்குகிற கோணியம்மன் கோயில், நாங்கள் நம்புகிற எங்கள் மாரியம்மன் கோயில், இங்க இருக்கிற ஏறத்தாழ பேரூர் பட்டீஸ்வரர் கோயில், பாலமலைக்கு நலமாய் வந்திருக்கிற பாலமலை ஆண்டவருடைய கோயில், பல கோயிலுக்கு பல ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை கொடுத்தவன் யார் தெரியுமா? தீரன் சின்னமலையுடைய மன்னராக இருந்தவர். தீரன் சின்னமலை தனக்கு மன்னர் என்று ஒருவர் இருந்தால், வரலாற்றில் எனக்கு ஒரு அரசன் இருக்கான் என்று நம்பினார். எனக்கு அரசன் ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் என்று சொன்ன அந்த தீரன் சின்னமலைக்கு மன்னராக இருந்த ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் தான் கோவைக்கான நிலத்தை கொடுத்தனர், கோவையை ஊராக்கினார்கள். அந்த ஊருக்குள்ள வந்து என் இஸ்லாமிய சகோதரையும் இந்துக்களை பார்த்து அந்த தண்டு மாரியம்மன் கோயில்கள் என்று சங்கி கும்பல் கத்துது. எந்த நிலத்தை ஹைதர் அலி தானமாய் கொடுத்தாரோ, எந்த நிலத்தை ஹைதர் அலி இந்த மண்ணுக்கு மக்களுக்காக பட்டம் எழுதி கொடுத்தாரோ, இங்க இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடுகளுக்காக, இங்க இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டுக்காக ஆயிரக்கணக்கின் நிலத்தை மன்னர்கள் கொடுத்தார்களோ, ஏங்க அது அரசாங்க நிலம் தானங்க, மக்கள் நிலம் தான் சொல்லுவான். அந்த ஹைதர் அலிக்கு இருந்த பாங்கு, இந்து மதத்தின் கடவுள்களுக்கு நிலத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கொடை, என் பாட்டன் சேரன் செங்குட்டுவனுக்கும், என் பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும், என் பாட்டன் 23ஆம் சோழனுக்கு இல்லையே. ஏன் இல்லை? மார்க்கத்தால் இஸ்லாமியராக இருந்தாலும், மதத்தால் ஏக இறைவனை வணங்குவராக இருந்தாலும், எனக்கு படை வீரராய் நிற்கிற தீரன் சின்னமலை வணங்குகிற அந்த இந்துக்களுக்காக நான் நிலத்தை கொடுக்கணும் என்ற சமூக மேம்பாட்டை கொண்டு வந்த ஊர் இந்த ஊர். அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு சங்கி கும்பல் கையை உயர்த்துகிற போது பெரியாரின் பெருந்துண்டர்கள் மீண்டும் கையை உயர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது.
திராவிடம் எங்களுக்கு முகவரியாக வேண்டும். ஏன் முகவரி ஆகணும்? எதுக்கு முகவரி ஆகணும்? எந்த ஊர்ல பேசுறோம்? இந்த ஊருக்கு மேல பக்கத்துல போனீங்கன்னா பேசுற மக்கள்லாம் கன்னடம் பேசுவாங்க. உடனே நம்மாளிங்க சொல்லுவான், இவங்கெல்லாம் வந்தேரி தெரியுமாம்பா, இவங்கெல்லாம் வந்தேரி தெரியுமாம்பாங்க. ஊட்டியிலிருந்து தேனி வர சாதி பேரை சொன்னா அது பெருமை பெரிய சாதிவாதமா போயிடும். அதுக்குள்ள போட பூர்வீகமா இந்த மண்ணுக்குள் கன்னடம் பேசுகிற மக்கள் தான் ஆண்டாண்டு காலமாய் வாழுகிறார்கள். அவர் எந்த நிலத்திலிருந்து வரல, எந்த நிலத்திலிருந்து வரல. இந்த ஊர்லயே தன் தாய்மொழியான கன்னடத்தை, களி கன்னடத்தை, சுந்தர தெலுங்கை, தமிழை ஒன்றாக கலந்து இவர்கள் எல்லோருக்கும் ஒரே மொழி தமிழி என்கிற தமிழுடைய மூதாதை மொழியான தமிழி தான். வட்டார வழக்கு மாறுச்சு, வட்டார வழக்கு மாறுச்சு. அவனுக்கு வசதியா நாக்கு மடிய, காத்து மடிய, ஊர் மடிய, கலாச்சாரம் மடிய கன்னடம் பிறந்தது, எனக்கு தமிழ் பிறந்தது, இன்னொரு சகோதரனுக்கு தெலுங்கு பிறந்தது. ஒரே தாய் வயிற்றுப்படி உண்டான், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி கூறு. நம்ம எல்லாம் ஒன்னா நிற்போம். கோயம்புத்தூர்கார் ஏனுங்க எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னா, ஓ நீங்க கோயம்புத்தூர்ங்க இருந்தாங்க. என்னல எந்த ஊர்ல அப்படின்னா, ஓ திருநெல்வேலி போல இருக்கு. ஏங்கானு என்னங்கானு அப்படின்னா, ஓ தஞ்சாவூர் போல இருக்கு. அண்ணா என்னண்ணே எப்பண்ணா இருக்க அப்படின்னா, மதுரை போல இருக்கு. ஏமா எப்பமா இந்த இங்க குந்துமா அப்படின்னா, ஓ சென்னை போல இருக்கு. இப்படித்தானே மக்கள் கண்டுபிடிப்பீங்க. யாராவது ஒருத்தனை அவன் பேசுற மொழியை வச்சு இந்த சாதி கண்டுபிடிக்க முடியுமா? திருநெல்வேலியில் ஒரு தேவர் பிறந்தாலும் இங்க வந்து கடை வச்சா எங்க தம்பி அந்தோணி மாதிரி, ஓ திருநெல்வேலிக்காரர் தானா அவங்க. அப்புறம் தான் எந்த ஊருங்க என்ன சாதின்னு கேட்பான். ஓ இவன் நீ கோயம்புத்தூர்காரங்களா அப்படின்னா அடுத்த என்ன ஊருன்னு கேட்பான். ஆனா ஒரே ஒருத்தனை மட்டும் அவன் பேசுற பாசையில அவன் என்னவான் ஆளை கண்டுபிடிக்கலாம். திருநெல்வேலிக்காரன் அமெரிக்கா போனாலும் அவன் ஸ்லாங் மாறாது. ஏன்னா சாதி ஒரே, எந்த சாதியா இருந்தாலும். சென்னைக்காரன் அமெரிக்கா போனாலும் அவன் ஸ்லாங் மாறாது, சென்னைக்காரன் தான். எந்த சாதியும் அப்புறம் கண்டுபிடிக்கணும். ஆனா ஐயர் ஐயங்கார் மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் அக்கரஹாத்த பாசைன்னு பாசை வச்சிருப்பான். வச்சிருக்கான் இல்லையா? ஜலம் கொண்டுவான் சொல்றான் இல்லையா? ஒரு சாதிக்கு ஒரு பாசை வைத்து அந்த பாசை தான் உயர்ந்த பாசை. அந்த பாசையில் தான் என் முருகன் பெருமாள், என்னுடைய கடவுள் முருகனுக்கும், என்னுடைய கடவுள் சிவனுக்கும், என்னுடைய கடவுள் பார்வதிக்கும், என்னுடைய முனியனுக்கும், என்னுடைய கருப்பனுக்கும், என்னுடைய கடவுளுக்கு ஓதினால் கேட்கும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் கலைஞர் என்கிற தலைவர் தான் கேட்டார், ஏண்டா என் பாட்டன் முருகனுக்கு, என் பாட்டன் பெருமாளுக்கு என் தமிழில் ஓதினால் கேட்காதா என்று முதலில் பெருமாள் கோயில பெருமாள் போற்றி, முருகா போற்றி, கந்தா போற்றி, சிவன் போற்றி, பார்வதி என்று போற்றி என்று கொண்டு வந்து கோயிலுக்கு கொண்டு வந்த சிரேஷ்ட இயக்கம் இந்த இயக்கம். அதுதான் தோழர் சொன்னார், நான் விரும்பிய கடவுளை. இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கீங்க, ஒருத்தர் ஆளுமிசை ஆசைப்பட்டார்னா மார்க்கத்தால் இஸ்லாமியராக இருந்தா போதும். 12 வருஷம் சரியத் சட்டத்தை படிக்கணும். எந்த சாதி எந்த மதம்லாம் இல்லை, எந்த சாதி எந்த ஊர்லாம் இல்லை. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். 12 ஆண்டு காலம் சரியத்து படிச்சா நீ ஆலிமுசா மாதிரி போய் உள்ள பிரேயர் பண்ணிடலாம். நான் பாதிரியாரான 11 வருஷம் பைபிளை பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடை படிச்சு 11 வருஷம் படிச்சுன்னா பாதிரியா மாறிடலாம். நான் பெரிய கோயில சாமியார் ஆகணும்னு ஜோதிபுரத்தில் அண்ணன் விஸ்வபிரசாத் பிள்ளையி, என் அண்ணன் சுரேஷ்குமார் பிள்ளையி, மேடை இருக்கக்கூடிய உங்க பிள்ளை யாராவது நான் ஐயரா மாற முடியுமா? மாற முடியுமா? ஏன் முடியாது? அதுலதான் ஆகம விதி சனாதானன்னு பிறப்பின் அடிப்படையில் நம்மளை தாழ்த்துகிற போது இந்த நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறார், எல்லோரும் உன்னுடா, எல்லோரும் உன்னுடா, செய்யற வேலையில வேணா வேற்றுமை இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் மதத்தால், சாதியால், மொழியால் ஒண்ணு என்கிற தத்துவத்தை இந்த திராவிட அரசு விதைக்கிறது. இதனால் என்ன பயன் வந்தது? அது மிக முக்கியம் இல்லை. இந்த 5 ஆண்டுகளில் என்ன வந்து சேர்ந்திருக்கிறது? இந்த 5 ஆண்டுகளில் அன்பொழுக மக்களிடம் சொல்வது, 5 ஆண்டுகளில் இந்திய மாநிலங்களில் வளர்ந்த மாநில பட்டியலில் 8வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்று 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் நான் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க 300 ரூபாய் பத்தலை தான். ஆமா பத்தலை. நான் சம்பாதிக்க 500 ரூபாய் பத்தலை. ஆமா பத்தலை. ஆனாலும் இந்தியாவிலேயே ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாயை சாமானியம் சம்பாதிக்க முடியும்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். பீகாருக்கு போனா எவ்வளவு தெரியுமா? 200 ரூபா, 100 ரூபா. யூபிக்கு போனா 50 ரூபா. ஆனா நம்ம ஊர்ல ஒரு நாளைக்கு விஸ்தாலு 350 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கலாம். முடியுமா? முடியாதா?
இந்தியாவிலே தனிநபர் வருமானத்தில் உயர்ந்து நிற்கிற மாநிலம் நமது மாநிலம் தான். மகளிர் மாண்புன்னு சொல்றமே, பெண்கள் இங்க பல பேர் இருக்கீங்களே, ஆண்கள் பல பேர் தம்பிகள்லாம் இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை ஒண்ணு உலகத்துல எந்த அரசு யோசிக்கல. இன்னைக்கு நெதர்லாந்துங்கிற ஒரு நாடு இருக்கு, பின்லாந்து ஒரு நாடு இருக்கு, மனிதர்கள் வாழ தகுதியான நாடுகள் பட்டியலில் அது முதலிடத்துல இருக்கு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் வரி போட்டு மாதம் 65,000 ரூபாயை அந்த குடும்பத்துக்கு டெபாசிட் பண்ணிடுவான். அப்படி நிலை இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அந்த நிலைக்கு இந்தியா உயர வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். பொருளாதாரம் மாற வேண்டும் எண்ணுகிறோம். அப்படி அந்த அரசு என்ன போது இந்தியாவில் சாத்தியப்படுத்த முடியுமான்னு பல பேர் கேட்டான். இந்த நாட்டின் முதலமைச்சர் தான் முதலில் சொன்னார், யோசித்து பார்ப்போம் என்று சொன்னார். பெண்கள்கிட்ட போய் என்ன ஆத்தா பண்ணுன்னு கேட்டா, இங்க கூடிய அக்கா கிட்ட இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா, நீங்க என்ன வேலை ஆத்தா பண்ணுன்னு கேட்டா, என் அம்மா சொல்லணும் நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். உங்க வீட்டுக்காரங்க அவரு மேட்டுப்பாளையத்துல ஆட்டோ ஓட்டுறாரு, என் மகன் புரோட்டா மாஸ்டரா இருக்காரு, என் பையன் டீ கடையில வேலை பார்க்குறாரு. பெருமையோட சொல்லும். அவர் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறாரு. நீ ஆத்தா நான் சும்மா தானே இருக்கேன். உண்மையிலேயே நான் அம்மாக்கள் ஆத்தாக்கள் வீட்டில் சும்மா இருக்காங்களா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீடு கூட்டி முத்தம் தெளிச்சு ராத்திரி சாப்பிட்ட 10 பாத்திரத்தை தேய்ச்சிட்டு ஒரு முடர் பால் பாக்கெட் அண்ணாச்சிகளில் போய் நடந்து வாங்கியாந்து, கிராமமாக இருந்தால் மாட்டில் பிச்சாந்து அந்த பாலை காப்பி தண்ணியை போட்டு குடிச்சிட்டு தன் வீட்டுக்காரரை எழுப்பி புள்ளை எழுப்பி ஒரு முடர் காப்பி குடிப்பாங்க. ஆம்பளையால் முதல் காப்பி வீட்டில் குடிச்சிடுவான், 2வது காப்பி எங்கே போவான்? கடை முக்குக்கு போவான். ஆனால் அம்மா ஆத்தாள் என்ன பண்ணு, கருமாயப்பட்டு அந்த காலை சிற்றுண்டியை செஞ்சுட்டு ஆடு மாடு இருந்தால் ஆடு மாடுகளை பார்த்துட்டு விவசாய வேலையை பார்த்துட்டு 11 மணிக்கு கூலி வேலைக்கோ இல்லை வீட்டு வேலைக்கோ பண்ணிட்டு நான் மதிய சாப்பாடை செஞ்சுட்டு 1 மணி நேரம் தூங்கிட்டு சாயந்தரம் அந்த வேலையை பண்ணிட்டு ராத்திரி இந்த வேலையை பண்ணுவா. ஆம்பளை பார்க்குற எல்லா வேலையும் இங்கே பெண்கள் பார்த்தா. ஆம்பளை ஏறு ஓட்டினா அம்மா காக்கா வெட்டுவா, ஆம்பளை வீடு கட்டினா அம்மா சாந்து சமைப்பா, அப்பா ஆடு மாடு மேய்க்க போனா அம்மா கஞ்சி தட்டியை கொண்டு போவா. எல்லா வேலையும் பார்த்தா. ஆனா பெண்கள் என்றால் வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு சொன்னபோது இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் தான் சொன்னார், அவர்கள் சும்மா இல்ல, அவர்களுக்கு மாச சம்பளம் 1000 ரூபாயை நான் கொடுக்கிறேன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தார். என் பெண்கள் ஒன்று சும்மா இல்ல, அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வாங்குற அரசு ஊழியரை போல் ஆக்கிய பெருமை இந்த முதலமைச்சருக்கு உண்டு. பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று இன்னைக்கு தம்பி பேசியிருக்கானே முதல்வருக்கு முன்பு, வெறும் 1000 ரூபாய் தான் பல பேர் நக்கல் பண்றான். அந்த 1000 ரூபாங்கிறது 10 நாள் சாப்பாடு. எனக்கு என் அப்பா கூலி வேலை பார்க்குறாரு, என் அம்மா கூலி வேலை பார்க்குது, அந்த 1000 ரூபாயில என் வயிறு நிறைய ஏன்றான. இன்னைக்கு தமிழ்நாடு தண்ணீர் பெற்ற மாநிலமாக இருக்கின்றால் அதற்கு இந்த திராவிட மாடல் அரசு, இந்த அரசு அமைந்த பின்புதான் இங்கே ஒரு சமூக பொருளாதார மேம்பாட்டில் நான் மீண்டும் சொல்கிறேன், வழிபாட்டு சுதந்திரம் என்று சொல்லுவோம். ஒரு இந்துவாக, இஸ்லாமியராக, கிறிஸ்தவராக வாழ்கிறவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நிம்மதியாக வாழ்றோம்னா அதை கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு தான். எங்கள் மொழிகளை காப்பது. இன்னைக்கு பல வட இந்திய தோழர்கள் இந்த ஊருக்கு வேலைக்கு வர்றாங்களே, நல்லா இந்திய தெரிந்த தோழர்கள், அவர்கள் தாய்மொழியை மறந்து விட்டார்கள், அதனால் நம்ம ஊருக்கு வேலைக்கு வர்றாங்க. நீங்க இது கூட்டத்திற்கு யாருக்காவது பேசுகிற போது பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் கூராமகிருஷ்ணன் சொன்னாங்களே, ஜோதிபுரத்தில் பிறந்த என் அண்ணன் தம்பி அமெரிக்காவுக்கு ஆசை இருக்கு, இங்கிலாந்துக்கு ஆசை இருக்கு, லண்டன் போன ஆசை இருக்கு, ஆஸ்திரேலியா போன ஆசை இருக்கு, சிங்கப்பூர் ஆசை இருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு என் பிள்ளை நல்லா படிக்க வச்சு பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு ஆசை இருக்கா? நடுராத்துல நான் என்ன சுடுகாட்டுக்கு போறேன்னு கேட்ப மாட்டோமா? கேட்பமா இல்லையா? தமிழ்நாட்டில் பிறந்த எந்த இளைஞனுக்கும் ஆம் எங்களுக்கு அமெரிக்கா ஆசை இருக்கிறது, இங்கிலாந்து ஆசை இருக்கிறது, ஆஸ்திரேலியா ஆசை இருக்கிறது, சிங்கப்பூர் ஆசை இருக்கிறது. ஒருபோதும் பீகார் யூபி ஆசை இல்லை. காரணம், பீகார் யூபி எங்களை விட 50 ஆண்டு பின்தங்கி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு 50 ஆண்டு முன்னுக்கு இருக்கிறது என்றால் திராவிடம் எங்கள் ஒரு தத்துவம் எங்கள் தாய்மொழிகளை பாதுகாத்து உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை கொடுத்ததால் எங்களுக்கு அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் என்கிற புரட்சிகர கருத்து இந்த சமூகத்தில் வாத பொருளாக்கி அதை ஆளுகிற ஒரு தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் இருப்பதால் சொன்னாங்களே, பேசுவது ஒரு குறைவுதான், ஆனால் செயலில் பாஜக இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் நடிக்கிறான். எல்லா மாநிலத்தையும் ஆண்டு பார்த்துட்டான். ஆனா தமிழ்நாட்டை ஆட முடியலையே. ஏன் முடியல? ஏன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லி முடிக்க விரும்புறேன். ஏன் முடியல தெரியுமா? தமிழ்நாடு என்பது எப்போதும் தனித்துவமானது. எங்கள் நிலத்தால், எங்கள் மொழியால், எங்கள் பண்பாட்டால், கலாச்சாரத்தால் நாங்கள் தனித்துவமானவர்கள்.
இங்கிலாந்துக்காரன் தன்னை வெள்ளையன் என்று பெருமை பெற்றுக் கொண்டான். ஆப்பிரிக்கன் தன்னை கருப்பன் என்று பெருமை கொண்டு கொண்டான். அமெரிக்கன் தன்னை ஆளப்பிரதமன் என்று பெருமாயப்பட்டு கொண்டான். ஆஸ்திரேலியன் நான் தான் உலகில் வீரன் என்று சொன்னான். ஆனால் இந்த நிலத்தில் தான் முதலில் யாதும் ஊரே யாவருங்கள் என்று சொன்னோம். எல்லாரும் கடவுளே பள்ளி என்று சொன்ன போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நாங்கள் தான் சொன்னோம். எங்கள் நிலம் என்பது எல்லோரையும் அரவணைக்கிற நிலம். இன்னைக்கு இந்த தேர்தல் இருக்குல்ல, ஐயா மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாருல, இந்த ரஜினி சார் படத்தோட டைலாக் வரும்ல, சட்ட மாப்பிள்ள அவர் தாங்க சட்ட அவர் சட்ட, அது மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணி. நம்ம கூட்டணி பேரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்தியா எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு இந்தியாவுடைய பாராமட்டத்தில் வந்தபோது நமக்கு கூட்டணிக்கு பெயர் இந்திய கூட்டணி. அங்கே பிரதமர் வேட்பாளர் மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர்கள். அந்த கூட்டணியை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வரல, தமிழ்நாடு கூட்டிட்டு வரல, இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்திய கூட்டணி இருந்தது. தமிழ்நாடு தேர்தல் என்று வருகிற போது தமிழ்நாடு தனித்துவமானது. தமிழ்நாட்டின் விதிகளை நாங்கள் தான் தீர்மானிப்போம். இந்தியா எங்க கூட்டணி இந்தியாவுக்கு இருக்கும். ஆனா தமிழ்நாடு தேர்தல் வருகிற போது தமிழ்நாட்டுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதன் தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருப்பார் என்று அறிவிக்கிறோம். இப்படி ஒரு அறிவிப்பை திராணி இருந்தா, தெம்பு இருந்தா எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க முடியுமா? பியூஷ் கோயல் அமைச்சர் வர்றார். எந்த அமைச்சர்? அகங்காரத்துக்கு சொந்தக்காரராக இருந்த, சாதியால் திமிரு உண்டு, இந்த நாட்டிலுடைய ஊழல் பணத்தில் கொழுத்து வளர்ந்த ஊழல் ராணியாக இருந்த செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது பியூஷ் கோயல் என்கிற அமைச்சர் சென்னைக்கு வருகிறார். மின்சார ஒப்பந்தம் குறித்து பேச வேண்டும். இந்தியாவுடைய மின்சாரத்துறை அமைச்சர் வருகிறார். நான் சோலா கிரான்சலா ஹோட்டலில் அரை 432 தங்கியிருக்கிறேன், மேடம் செல்வி ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆகிறது. 4வது நாள் பத்திரிகையாளர்லாம் கூட்டி வந்து, இந்தியாவின் மின்சாரத்துறை அமைச்சர் வந்திருக்கிறேன், செல்வி ஜெயலலிதா தூங்கி கொண்டிருக்கிறார், 4 நாளாக அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று பேட்டி கொடுத்த பியூஷ் கோயல் வர்றாரு. வந்துட்டு எடப்பாடி முதலமைச்சர் தாங்க, ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிகவோட நான் தான் நடத்துகிறார். எடப்பாடி முதலமைச்சர் தாங்க, ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையை யார்? அன்புமணி ராமதாஸோடு நான் தாங்க நடத்துவேன். எடப்பாடி முதலமைச்சர் தாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தையை நான் ஜி கே வாசன் நடத்துவேன். அதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்தால் அது தமிழ்நாடு கூட்டணி, தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆழ்வார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அங்க வைத்திருக்கிற மோடி கூட்டணிக்கு ஆட்சி அமைத்தால் ஆளப்போகிறவன் டெல்லிக்காரன், நமக்கு எஜமானாக டெல்லிக்காரன் ஒருபோதும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது என்பதுதான் திராவிடம் வென்றாக வேண்டும். இந்த மண்ணை மொழியை பாதுகாப்பதற்கு, சமூகத்தை நேசிப்பதற்கு, சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு திராவிடம் வென்றாக வேண்டும் என்கிறோம். உடனே அவன் சொல்லுவான், இது வாரிசு அரசியலுங்க, ஒத்துணுமான்னு சட்டையை பிடிச்சிக்கலுங்க, வாங்க நரேந்திர மோடி அவர்களே, இல்லை அண்ணன் நைனா நாகேந்திரனும் யாரோ ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி வந்தா, ஐயா வாயா, வாரிசு அரசியலா, பரவாயில்லவா. எம்ஜிஆர் செத்தவொன்னு யாரையா முதலமைச்சர் அப்படின்னு கேளுங்க. எம்ஜிஆருடைய முதல் மனைவி யாரு? ஜானகி தானே. இது எந்த வாரிசு? சரி, அதுக்கடுத்து கட்சி சண்டை வந்துச்சு. அன்னபீசியா அறிவிக்கட்டாவது 2வது மனைவியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா தான் கொண்டு வந்த வாரிசு தானே. சரி, பல சசிகலா அம்மையார் வந்தாரு. சசிகலா அம்மையார் வந்து அவருடைய தோழியா இருந்தாங்க, அது வாரிசு இல்லை. சசிகலா அம்மையார் வழிவிட்ட சுதாகரன் தத்தெடுத்த பிள்ளை யாரு? இல்லை, இன்னைக்கு அந்த வாரிசு அரசியலே கூடாது என்று பேசுகிற மோடிக்கு பக்கத்தில் டிடிவி தினகரன், சசிகலாவுக்கு என்ன? இது வாரிசு அரசியல் இல்லையா? வாரிசு அரசியலே கூடாது என்று மோடி நம்ம கேளுங்கள். ஜி கே வாசனுக்கு மூப்பனாருக்கு என்னையா உறவு? மூப்பனாருக்குள்ள ஜி கே வாசன் இல்லையா? வாரிசு அரசியலே கூடாது என்று சொன்ன மோடியிடம் போய் கேளுங்கள். அன்புமணி ராமதாஸ் யாருங்கய்யா? ராமதாஸ் பிள்ளை இல்லையா? வாரிசு அரசியலே கூடாதுங்கிற மோடியிடம் போய் கேளுங்கள். நைனா நாகேந்திர பிள்ளை பாலாஜின்னு ஒருத்தர் வந்துட்டானே, இருக்கானா இல்லையான்னு கேளுங்க. வாரிசு அரசியல் கூடாத மோடின்னு கேளுங்கள். ஜான் பாண்டியன் இருக்காரு, ஜான் பாண்டியனுடைய மனைவி பிரிஸ்லா பாண்டியன் கட்சியில போச்சாளரா இருக்கிறா இல்லையா? வாரிசு அரசியலே கூடாது என்று மோடியிடம் போய் கேளுங்கள். இந்திய ஜனநாயக கட்சியில பாரிவேந்தர்ங்கிற ஒரு புரட்சியாளர் தலைவரா இருக்காரு, அவருடைய அன்பு மகன் ரவி பச்சமுத்து என்னவா இருக்காரு, அவர் போச்சாளர் இல்லையா? வாரிசு அரசியலே கூடாது என்று சொல்லிட்டு மோடியிடம் போய் கேளுங்கள். பக்கத்துல புதிய நீதி கட்சி எங்க இருக்கக்கூடிய சண்முகம் இருக்காரு, அவர் புள்ள ரவி சண்முகம் இருக்காரு, அவர் யாருன்னு கேளுங்க. வாரிசு அரசியலே கூடாதுன்னு கேட்கிற அண்ணன் பூவை ஜெகமூர்த்தியாளன் கேளுங்க, அவங்க புள்ள தங்கச்சி வக்கீல் இன்னைக்கு நீ மாநில தலைவரா இருக்கணும். ஏண்டா, 1 டஜன் அழுக்க முதல வச்சுட்டு இருக்கிற அத்தனை பேர் வாரிசா இருக்கான், வந்து சொல்றான் வாரிசு அரசியலே கூடாதுன்னு. நாங்கள் சொல்கிறோம்,
வருகிற வாரிசு கொள்கைக்கு ஆதரவாய், எங்கள் மொழிக்கு ஆதரவாய், தத்துவத்திற்கு ஆதரவாய் நின்றால் அதை நாங்கள் ஆதரிப்போம். எங்க பிள்ளைங்க யாரு, எங்க அண்ணன் உதயண்ணனோ எங்கள் பிள்ளைகள் யாருமோ இந்த நாட்டுக்கு தமிழ் ஆட்சி மொழியாக கூடாதுன்னு சொல்லவில்லை, இந்தி கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம். பெரியாரை எங்கள் தாத்தாவை தான் ஏற்றுக்கிறோம், பெரியாரை எங்களை பெருந்தொண்டர்கள் வழியாகத்தான் நடத்துவோங்கிறான். அது இல்லைன்னு சொன்னாதான் மறுக்கணும். பேசுகிற கொள்கையை அப்பா பேசியதை, தாத்தா பேசியதை, நாடு பேசியதை, தலைவர்கள் பேசியதை பேசுகிறார்களா என்பதுதான் பொருளை தவிர உங்களை போல் அடிமையாய் வீட்டிருக்கிறது பொருள் அல்ல. அந்த வாரிசு அரசியல் என்ற குப்பையை தூக்கிறீங்கள். இந்த நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் தனித்துவமானவர்கள், நாங்கள் இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர் என்று உரிமை முழக்க வேண்டும் என்றால், இந்தியாவில் வளர்ந்த நாடாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்றால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும். வருகிற தோழர்கள் உங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிங்கள். இந்த பிரச்சாரம் என்பது தமிழ்நாடு தலைநிமிரும், தமிழ்நாடு யாருக்கும் எப்போதும் தலைகுனியாது, தமிழ்நாடு தனித்தே இருக்கும், தமிழ்நாடு இந்தியாவிற்கு வழிகாட்டும். அதற்கு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி நான் என்கிற குரல் ஒலிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.